டெல்டா பகுதியில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் பண்ண திமுக அரசு தவறிட்டுது. அதனால தான் இப்போ மழையில் எல்லாம் நனைஞ்சிருச்சு. இதை பற்றி அமைச்சர் பேசும்போது அதிமுக ஆட்சியில் நாட்டு நடும் அளவுக்கு நெல்லாம் முளைச்சிருந்தது. இப்போ அந்த அளவுக்கா இருக்குது, இப்போ தானே வந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு அமைச்சர். பொறுப்பெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறார். திமுக அரசு மெத்தனமாக செயல்பட்டதுனால தான் இந்த விளைவு. கும்பகர்ணம் போல தூங்கிடுச்சு திமுக அரசு. நான் என்ன சொல்ல வரேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு மிகச்சிறந்த பணியை செய்த காரணத்தினால் இது எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு இதை இப்ப பேட்டிகள் மற்ற இதெல்லாம் அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க, மாண்புமிகு முதல்வர் அண்ணா அவர்களும் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுங்களா, உற்பத்தி பெருக்கம் 3 லட்சம் டன் இருக்கிறதெல்லாம் 6 லட்சம் டன்னுக்கு மேல உற்பத்தி பெருக்கம். மக்கள் ஏற்கனவே பயிரிட்ட நிலங்களை விட அதிகமான இடங்கள். ஆக நெல் சாகுபடி என்பது அதிகமாச்சு. நெல் சாகுபடி அதிகமாகின்ற பொழுது ஏற்கனவே அரசு வருமுன் காப்போம்னு முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய அந்த கருத்தை, அந்த திட்டத்தை, அந்த காலத்து திட்டத்தின் பெயர் அது, அவர் அறிவிச்சது. அந்த வருமுன் காப்போம் என்பது போல ஏற்கனவே ஏராளமான இடத்திலே சேமிப்பு கிடங்குகள் கட்டுவதற்கு எல்லா இடத்திலையும் டெண்டர் விட்டு எல்லாம் கட்டக்கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் கமிட்டியினுடைய இடங்கள்லாம் சேமிப்பு கிடங்குகளாக மாறியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது நாம அடிப்படையில புரிந்து கொள்ளணும். இவ்வளவு முன்ஜாக்கிரதையாக செய்யும் பொழுது இயற்கை பேரிடர் ஒரு கட்டத்தை தாண்டி வருது. இயற்கை பேரிடர் ஒரு கட்டத்தை தாண்டி வரும்பொழுது யாராக இருந்தாலும் சந்திச்சுதான் ஆகணும். அதை சந்திக்கும் போது இந்த அரசு வேகமாக நடவடிக்கை எடுக்குது. நடவடிக்கை எடுக்கும் பொழுது பயிர் விளைச்சலும் அதிகம். இப்போ இவர்களுடைய ஆட்சி காலத்துல சேமிப்பு, இந்த கடன்கள், கொள்முதல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு தெரியுங்களா, இவன் கொள்முதல் பண்ணது ஒரு இதுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 இருந்து 700 மூட்டைக்குள்ளதான் கொள்முதல் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு. ஆனால் நாம ஒரு மிஷின், ஒரு இது இருந்தா 1000 மூட்டைகள் கொள்முதல். அதே அதிகபட்சமாக ஒரு ஏரியாவில் இருந்தா 2000, 1000 2 மிஷினை போட்டு இன்னொரு 1000 நம்ம கொள்முதல் பண்றோம். இதெல்லாம் அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, நடந்துகிட்டு இருந்தது. திடீரென கடுமையான மழை. இந்த இயற்கை பேரிடர் வரும்பொழுது அதை சந்திக்கின்ற அரசு இப்பொழுதும் விவசாயிகளுக்கு நீங்க கவலைப்படாதீங்க,